விஜயோட காதல் கதையெல்லாம் கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் அவங்களோட மடியில படுத்தே அழுறாரு. காவேரி ஆறுதல் சொல்றாங்க. அடுத்து காவேரி ஒரு முடிவுக்கு வராங்க. விஜய நல்லா பார்த்துக்கணும். அவர் மனசு கஷ்டப்பட விடக்கூடாது. அவர பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தாத்தா கிட்ட காவேரி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. விஜய் அழுதது, மனசு கஷ்டப்பட்டது, அவரோட உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கினது, அவர் தன்னை போக்கூடாதுன்னு சொன்னது எல்லாத்தையும் காவேரி சொல்றாங்க. அதை கேட்டு யோசிக்கிறாரு. நம்ம தாத்தா பாத்தியாம்மா உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக வாழணுமா, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். பழைய காதலை அவன் மறந்துட்டான். அதனால தான் உன்னை அவன் நேசிக்க ஆரம்பித்தான். அதனால தான் உன்னை கல்யாணமும் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலை காவேரி ராகினியை சந்திக்கிறாங்க. ராகினி இந்த மாதிரி நீ விஜயை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நிவினை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு யார் சொன்னது அப்படின்னோடனே நிவின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், உன் கூட சேர போகிறானா, அதனால் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கும், நிவினுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், நிவின் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இங்கே பாருங்க தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காத, நிவின் சொன்னால் நிவின்கிட்ட போய் கேளு புரியுதா, தேவையில்லாமலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், உனக்கும் சொல்கிறேன் நிவினுக்கும் சொல்கிறேன், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே என்ன பண்ண திரும்ப ராகினி யோசிக்கிறாங்க. அடுத்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம காவேரி. உடனே காவேரி நிவினை சந்திக்கிறாங்க. நிவின் நீ இவ்வளோ சீக்கிரம் என்னை சந்திப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சந்திக்க வராரு. அப்போ எந்த தைரியத்தில் இப்படிலாம் பேசுனீங்க ராகினி கிட்ட, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் என்னை பற்றி பேசுறதுக்கு, உண்மையே நீங்கள் பேசுனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் சொன்னது உண்மை தான், நான் உன் கூட சேர போகிறேன்னு அவளை சொன்னேன், அது உண்மை தான் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. எந்த தைரியத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்க, என் வாழ்க்கையை டிசைட் பண்ண நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும், அதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு தான் காவேரி, நான் உன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது தான், ஆனால் உனக்கு கல்யாணமே உண்மையிலேயே பொய் கல்யாணம் தானே உன்னோடது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும், விஜய் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ண, அந்த பணத்துக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, நான் தரேன் காவேரி அந்த பணத்தை மொத்தத்தையும் விஜய் கிட்ட கொடுத்துட்டு தயவுசெய்து வந்துரு, நான் சொல்கிறத கேளு காவேரி, அப்போ என்கிட்ட நீ பணத்தை கேட்டிருக்கலாம்ல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தானே நீ என்கிட்ட கேட்கல, எனக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகலையே, நீ கவலைப்படாத, இதுலேருந்து கண்டிப்பாக உன்னை நான் மீட்டு கொண்டு வந்துடுவேன், நீ சீக்கிரமாகவே நீயும் நானும் வாழ போகிறோம் அப்படின்னு ஒன்று செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி நிறுத்துறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு நிவின். இங்கே பாருங்கள் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் 1008 பிரச்சனைங்க இருக்கும், அதை நாங்கள் பேசி தீர்த்துப்போம் புரியுதா, தேவையில்லாமல் இதில் மூக்க நுழைக்கிறது வச்சுக்காதீங்க, நாங்கள் அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணுறோம் இல்லை என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறோம், அது எங்களோட இஷ்டம் புரியுதா, இதில் யார் சார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது பேசுறதுக்கு அப்படின்னு அப்படி நிவின் காவேரியை பார்க்குறாரு. காவேரி அப்படின்னு இங்கே பாருங்கள் என் வாழ்க்கையில் கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரே கல்யாணம், அது விஜய் கூட நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கல்யாணமே கிடையாது, அதே மாதிரி விஜய் கூட நான் வந்துடுவேன் உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, விஜய்க்கும் எனக்கும் 1000 இருக்குங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதா, அக்ரிமெண்ட் போட்டால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை டிசைட் பண்ணணும், நான் தான் முடிவு எடுக்கணும் புரியுதா, நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது, நீங்களும் சரி விஜயும் சரி யாருமே என் வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது, நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். காவேரி நான் சொல்கிறத கேளு, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு மரியாதை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே நிவின் பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.